Now what is your petition? It will be given. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பாக குடும்பத்தை கட்டுவது, வீட்டை கட்டுவதற்கு நமக்கு என்ன தேவை என்று பார்க்க போகிறோம். அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெபத்தின் வாயிலாக. முதல் வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வீட்டை கட்டுறது யாரு செய்யக்கூடியது? கர்த்தரால தான் முடியும். ஆனா கர்த்தர் நம்மை கொண்டுதான் அதை செய்வாரு. நாம் அதற்கு என்னென்ன குவாலிட்டிஸை வளர்த்துக்கணுன்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 5 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த 5 காரியங்கள் இருந்தா நிச்சயமா வீட்டை கட்டலாம், கர்த்தருக்குள்ளாக கட்டலாம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொண்ட இருதயம் நமக்கு வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் 1:7 நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வீடு தான் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா கர்த்தரிடத்துலதான் ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. 2வது காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் தரும் ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு பயம் இல்லாதது, பாதுகாப்பானது, எதையுமே வெற்றியாய் நமக்கு சேர்த்திடும் ஞானம் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நற்கிரியை செய்தல். 1 சாமுவேல் 25:6 பாத்தீங்கன்னா, அவனை ஆசிர்வதிப்பாங்க எல்லாரும். அதாவது நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக அநேகர் அவனை வாழ்த்துதல் சொல்லுவார்கள். அப்போ எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும்? சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு நல்ல உண்மையான அன்பும் ஐக்கியமும் கொண்டு அவர்களுக்கு நற்கிரிகளை செய்து அவர்களிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் காரியம் ஒற்றுமை. யோவான் 17:21-25 பார்த்தீங்கன்னா, அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் அவரோட ஐக்கியப்பட்டவர்களாய் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒற்றுமையா ஐக்கியமா இருக்கிறது போல மற்றவர்களோடு நம்ம ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும். ஸோ ஒற்றுமையினால வீட்டை கட்டலாம். இந்த 4 குவாலிட்டிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 5வது காரியம் குடும்ப ஜெபம். எங்கெங்கெல்லாம் இந்த குடும்ப ஜெபம் நடக்குதோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா? தேவனுக்குள் ஐக்கியப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் ஐக்கியப்பட்டவர்கள் இந்த குடும்ப ஜெபத்தை கட்டாயம் செய்வார்கள். யாரெல்லாம் குடும்ப ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுடைய வீடு கட்டப்படும். இன்னைக்கு இந்த 5 காரியத்தை தான் கர்த்தர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே முழங்காலிலே இந்த 5 காரியங்களையும் நமக்கு தரும்படியாக விண்ணப்பம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் உள்ளத்திலே வைப்பீராக தகப்பனே. எந்தெந்த எல்லைகளிலே நாங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அடிக்கப்படும் மாட்டை போல அவன் பின்னாலே போய்கொண்டிருக்கிறோமோ பயந்து, ஆண்டவரே, அந்த எல்லா பயத்திலிருந்தும் எங்களை நீங்களாக்கி உமக்கு மாத்திரமே பயந்து கீழ்ப்படுகிற உள்ளத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானோடு இருக்கிற எல்லா ஐக்கியத்தையும் கர்த்தர் முறியடிப்பாராக இயேசுவின் நாமத்திலே. 2வதாக, நீர் தருகிற ஞானம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஞானமே எங்களுக்கு நல்லது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஞானமே நல்லது. கர்த்தர் தருகிற ஞானமே நல்லது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானோடு கைகோர்த்து கொண்டு ஆண்டவரே, எதெல்லாம் ஞானம் என்று நம்பி நம்பி ஏமாந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கெட்டு போனதோ அந்த எல்லைகளை எல்லாம் கர்த்தர் சீரமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களை விட்டு, சுய புத்தியை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி கர்த்தர் தருகிற ஞானத்தினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொன்னீரே. கர்த்தர் தருகிற ஞானத்தினாலே எங்கள் வீடு கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே.
ஹalleluya. நான்காவதாக ஒற்றுமை என்று சொன்னீரே அப்பா. பிதாவும் குமாரனும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தது போல நாங்களும் உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய், எங்கள் குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாய், ஒற்றுமையாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, குடும்பத்தை கட்டுகிறவர்களாக எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் ஹalleluya ஹalleluya. இது மிகவும் ஆண்டவரே அப்பா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே குடும்ப ஜெபம் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ கர்த்தர் குடும்ப ஜெபத்தை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் ஏறெடுக்க தடையாய் இருக்கிற எல்லா பொல்லாத வலசர்ப்பத்தின் தந்திரத்தின் ஆவிகளையும் ஆண்டவரே அப்பா, முரட்டாட்டத்தின் ஆவிகளையும் கடிந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஆவினாலே நிரப்பி ஆண்டவரே குடும்ப ஜெபம் ஏறெடுப்பதற்கு ஆண்டவரே வழிவாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya. கர்த்தாவே இந்த 5 காரியங்களும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துணிகரமாய் செய்த எல்லா பாவத்தையும் ஒரு விசையாய் மன்னித்து ஆண்டவரே இந்த 5 காரியங்களையும் எங்கள் குடும்பத்திலே நீர் தந்து எங்கள் வீட்டை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும். God bless you.